திமுக வளருதா வளரலையான்னு 26 தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா இது திருப்பி இதே தான். அங்க உங்களால இத்தனை முட்டி மோதியும் கவர்னரை மாற்ற முடியல. அதனால என்ன பண்றது? நிறுத்து மரியாதை தம்புறான். அந்த மாதிரி யார் இந்த துணை முதலமைச்சர்? 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. இந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா? யூ ஆர் ஃபேசிங் சோ மெனி கேசஸ் இன் சோ மெனி ஹைகோர்ட்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்லையும் சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசினதுக்காக உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு. சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க. சார், திருப்பரங்குன்றம் மலையில இருந்து 50 சென்ட் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது. எப்படி சொந்தம்? இல்ல, வக்ஃப் போர்டுக்கு இப்ப ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அதுக்கு திரு ஜெகதம்பிகா பால், முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வர், அவர் தலைமையில கமிட்டி போட்டிருக்கோம். இவங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்றது அத்தனையும் ஃப்ராட். இட் இஸ் an attempt to rob the Hindu properties. காரணம் என்ன? இந்த பிரச்சனையை முத வெளியில கொண்டு வந்தது ஹெச் ராஜா தான். ஏன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஊர் பேர் திருச்செந்துறை கிராமத்துல அங்க இருந்து மக்கள்லாம் எனக்கு போன் பண்ணாங்க. என்னன்னா, அங்க ஒரு பெரியவர், அவர்கிட்ட இருக்கிறதே 1 ஏக்கர் 20 சென்ட், மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டார். அதை விற்கணும்னு ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு போறார். அப்ப அங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. என்னன்னா, திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து நிலமும் அனைத்து சொத்துக்களும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால நீங்க வக்ஃப் போர்டு கிட்ட என்ஓசி வாங்காமல் யாரும் விற்க முடியாது. உடனே மக்கள் எல்லாரும் எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா நீங்க வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உடனே போயிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறதுல பெருமை தான். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம கள்ளி மந்தயம், கோசாலைய திருட்டு கூட்டம், அதை சிப்காட்டா மாத்தின்னு இருந்த பொழுது அன்னைக்கு அப்படிதான் எங்க ஊர்ல அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் ஐயா நீங்க நாளைக்கு காலையிலக்குள்ள அங்க கள்ளி மந்தயம் போகணும், இல்லைன்னா அவங்க சர்வே பண்ணி அந்த கோசாலைய சிப்காட்டை மாற்றிடுவாங்க, எடுத்துடுவாங்க. அன்னைக்கு வந்தேன், போராட்டம் நடந்தது, வழக்கு போட்டாங்க. ஆனால் அது கலெக்டரே அறிவிச்சிட்டார். அந்த மாதிரி அன்னைக்கு திருச்செந்துறையில் டிஆர்ஓ எல்லாரும் பத்திரம் போட்டுக்கலாம், வக்ஃப் போர்டோட என்ஓசி தேவையில்லைன்னு. அந்த மாதிரி நாடு முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு நீங்க அந்த திருச்செந்தூர்ல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் இருக்கு, சிவன் கோவில். எப்ப கட்டப்பட்டது? ஆதித்த கரிகாலன் காலம். அப்போ 1200 வருஷத்துக்கு முன்னாடி, இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இஸ்லாம் தோன்றியே 1400 வருஷம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன் கட்டின இந்து கோவில் யாரோட சொத்து? வக்ஃப் போர்டுக்கு. அந்த மாதிரி தான் இது. இட் இஸ் an attempt to rob Hindus of that temple, the Hindus properties. ஏன் இந்த பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரம் 1000 வீடு இருக்கு, 2000 வீடு அது பூராத்தையும் காலி பண்ணுன்னு. அப்ப நான் சொன்னேன், ஹெச் ராஜா சொல்றவரை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, பாத்துக்குவோம். என்ன அராஜகம்! எதை எடுத்தாலும் வக்ஃப் போர்டா? அதெல்லாம் இந்தியாவில் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி கோவில் இடத்தை எடுக்கிற விஷயத்தை சொல்றேன்னா, அதனால வக்ஃப் போர்டுன்னு சொல்றதெல்லாம்
பிதற்றல். இந்த மாதிரி நிறைய இடங்கள் வகுப்பு போர்டுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் பதியவும் முடியல, விற்கவும் முடியல, வாங்கவும் இப்போ அதுக்கு முழுமையான தீர்வு மத்திய அரசாங்கத்து மூலமாக எடுக்க முடியும். இல்ல, முழுமையான தீர்வுக்கு தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டின் படி இப்போ உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல மக்கள் ஃபோன் பண்ணாங்க. எங்கள் ஊரில் எங்கள் ஹிந்து வன்னியர் குடும்பங்கள் நாங்கள் வச்சிருக்கிற 52 ஏக்கரை வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சிட்டாங்க, எங்களை வீடுகள்லேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் போனேன், ஒரு பெண் கலெக்டர் இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா இது கலெக்டரேட்டு எனக்கு சொந்தம், நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில போகிறீங்களா அப்படின்னு. என்ன சார் பேசுகிறீங்க? உடனே என்ன கேட்பீங்க? என்ன ஆதாரம்? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த மாதிரி பீகாரில், மத்திய பிரதேசில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஏன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். தாஜ்மஹாலை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க கிளைம் பண்றது. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொன்னா, 1996 நரசிம்மராவ் அரசாங்கத்தினுடைய இறுதி கட்டத்தில் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து, அதன் மூலமா அன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது வக்ஃப் போர்டுக்கு இருந்த மொத்த இடம் 4 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? மூச்சு கீச்சு நின்றுட போகுது உங்களுக்கு. 12,80,000 ஏக்கர். இத்தனை வருஷங்கள்ல வக்ஃப் போர்டுக்கு இருந்தது எவ்வளவு? 4 லட்சம் ஏக்கர். இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இருக்கிறது எவ்வளவு? 12,80,000 ஏக்கர். அதுதான் திருச்செந்துறை மாதிரி, இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் மாதிரி, இங்க பாலசமுத்திரம் மாதிரியா, அங்க ராணிப்பேட்டு வேப்பூர் மாதிரி எல்லா இடங்களும். அதனால இதுக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு மத்திய அரசு கொண்டு வருவதற்காக தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் திரு ஜெகதம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கிட்ட இருக்கு. இன்னைக்கு அதுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நிச்சயமா இதுக்கு தீர்வு வரும். யாருமே கவலைப்படாதீங்க. உங்கள் சொத்துக்கள், உங்கள் கோவிலை பாரதிய ஜனதா கட்சி அரசு, பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.